சரவணனுக்கு இப்போதாங்க ரம்யாவோட உண்மையான ரூபம் தெரிய வருது. தெரிய வந்ததுமே ரம்யாவை பலார்னு அரைஞ்சி வீட்டை விட்டு அடித்து துரத்துறாரு நம்ம சரவணன். அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சரவணன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா புது லைஃப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மேலும் மேலும் நம்ம லைஃப்பை பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நினைக்க. ஆனால் ரம்யா எதுக்காக வந்தா? முழுக்க இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், அன்னத்தையும் கார்த்திகையும் பழி வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சரவணனை ஆயுதமாக எடுத்துக்கிட்டா. இதை புரிய வைக்கிறதுக்கு அண்ணம், கார்த்தி, சண்முகலாம் ரொம்பவே பாடுபட்டாங்க. அவள் உன்னை பிடிச்சி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அவள் இந்த வீட்டை பழிவாங்க தான் வர்றா அப்படின்ற மாதிரி சொன்னதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லை. சரவணன் தன்னை பிடிச்சி தான் கமிஷனர் தான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக நினச்சி இப்போ அவன் நல்லா வாங்கி கட்டிக்கிறான். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் முடிஞ்சதுமே முதலிரவு அன்னைக்கு நம்ம ரம்யா உள்ள வராங்க. வந்ததுமே அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்குவோமே கேட்குறாங்க சரவணன். என்ன மேடம் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற தூங்காமல் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி இழுக்க, இங்கே பாருங்கள் சரவணன், சும்மா தேவையில்லாமலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. ரம்யாவோட பேச்சு நடவடிக்கைலாம் வித்தியாசமாக இருக்குது. உடனே சரவணனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேடம் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இது மாதிரி மட்டும்தான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். ஏன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி பேசலைன்னா கடைசியில் ஏன் தலையில் நீங்கள் மிளகா சாந்து அரைச்சிருவீங்க. அதனால் இப்படி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்ல, மிளகா சாந்து அரைக்கிறதுக்குலாம் ஒன்றும் வேலை இல்லையா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அடங்குடா, நீங்களாம் எப்படியாம்பட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியாதா? என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, அப்போ நீங்கள் என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னெல்லாம் யாருக்காவது பிடிக்குமாடா? சும்மா பைத்தியம் மாதிரி பேசுகிற, உன்னெல்லாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரவணனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கும். மேடம் ரொம்ப தப்பாக பேசுவீங்க, அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நல்லா இருக்காது? எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே பாரு, என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் இதுக்கு மேலே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ரம்யா சே நான் இப்போ என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்ல, அஃப்கோர்ஸ் மித்தபடி என் கூட ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக ஊர் சுற்றலாம், குழந்தையெல்லாம் பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீ நினச்சனா அதை மண்ணோட தோண்டி புதைச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரவணன் சொல்கிறாங்க, என்ன மேடம் கல்யாணம்னா அதுதானே மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லா கல்யாணமும் அப்படித்தான், ஆனால் இந்த கல்யாணம் அப்படி கிடையவே கிடையாது, ஒருபோதும் என்னைய நான் தொட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரவணனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறது என்ன போகிறதுன்னு எதுவுமே புரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காரு. என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.